கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பல அன்பு இருக்கு, ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பு யாருடைய அன்புக்கும் ஈடுகட்டவே முடியாது. ஆனால் பவுல் இந்த கிறிஸ்துவை இவ்வளவா அவன் ருசிச்சிட்டான். இவ்வளோ பாசம், இயேசு மேலே வைத்திருக்கிற அன்பு, கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவன் ஜெபித்தது கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு, ஊழியம் செய்து தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவை நேசித்ததினால கிறிஸ்துவின் நிமித்தமாய் வந்த பலவிதமான பாடுகள், வியாதி வந்திருக்கலாம், நிந்தைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாமே வருதுன்னு. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் பைபிள் வசனம் சில காரியங்கள் அவங்களோட பேச விரும்புகிறேன். என்னை எதை விட்டும் மனுஷன் பிரிக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை என்னை விட்டு பிரிக்கக்கூடாது, பிரிக்க மாட்டாது. இவ்வளோதான் சத்தமா எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுத நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுத நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கிறது? அவங்க மட்டும் கையில் வைத்த ரயிலே சொல்லாமா? இவ்வளவுதான் சத்தமா? என்ன வந்தாலும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு, தேவன் கொடுத்த அன்பு என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து பவுல் அழகா சொல்றாரு. என் வாழ்க்கையிலே ஆமென், உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை பிரிக்க மாட்டாது. பணம் தேவ அன்பை என்னை விட்டு பிரிக்க மாட்டாது. வியாதி தேவ அன்பை என்னை விட்டு பிரிக்க மாட்டாது. உலக பற்று தேவ அன்பு நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது. உலகத்தின் ஆடம்பரங்கள் தேவ அன்பு என்னை விட்டு பிரிக்க மாட்டாது. உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் தேவ அன்பை விட்டு. உண்மை அது நிச்சயம் இருக்கா? உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. ஒன்னா உலகத்துக்குரியவர்களா வாழணும். போன வாரத்தில் நம்ம கேட்டோம், மாம்சத்துக்குரிய ஆசைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஆவியோடு எப்போ போராடிட்டே இருக்கும். இன்னைக்கும் பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு சண்டை வருது வீட்டில். ஜெபினா சண்டை வருது, அதனால ஜெபிக்கிறது இல்லை. குடும்பமா ஜெபம் பண்ணா பிரச்சனை வருது, ஜெபத்தை விட்டுறோம். கை கோர்த்து ஜெபிச்சா அன்னைக்கு பிரச்சனை வருது, விட்டுறோம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா பிரச்சனை வருது, விட்டுறோம். அது பிரச்சனை அந்த ஜெபத்தினால் வரல, அந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. சர்ச்சுக்கு போறதுனால வீட்டில் சண்டை வருது, வீட்டுக்குள்ள உபவாசம் பண்றதுனால சண்டை வருது, அதிகாலை எழுந்து ஜெபிச்சா சண்டை வருது. ஐயா, ஜெபம் இல்லைன்னா வீடு நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பிரதர்ஸ், எப்படி நமக்குள்ள வெள்ளை அணுக்கு சிவப்பணுக்கள் அது நமக்குள்ள இருந்து என்ன செய்யுதுங்க, வெளியிருக்கிறதான வருகிறதான அந்த கிருமிகளை எதிர்க்கிறதோ, அதே போல நமக்குள்ள ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வெளியிருந்து வருகிறதான அந்த அணுக்களை கொள்ளும். ஜெபம் குறைய குறைய தேவ அன்பு உங்களை விட்டு குறைஞ்சிரும். வேத வாசிப்பு குறைய குறைய தேவனை விட்டு நீங்க தூரம் போயிருவீங்க. ஆராதனை விட விட உலகத்தின் மேல் ஆசை வருந்துரும்.
ஆராதனைக்கு மேல நீங்க உறுதியா இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை விட்டு, உண்மையா சொல்றேன், ஆராதனை விடுகிற மனிதனுடைய வாழ்வை அநேக இடங்களில் நம்ம பார்க்கலாம். பிசாசு நல்ல வெல்த்தியா வச்சிருப்பான். புரியலையா? ஆராதனைக்கு வரலைன்னா உலகத்துல பணத்தை கொடுத்து வச்சிருப்பான், ஆனா சமாதானம் இருக்காது வீட்டுல. ஆனா கிறிஸ்துவின் அன்போடு வாழ்கிற மனிதனுக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவம் ஒருவேளை பணத்தின் வழியாய் வரலாம், பொருளாதாரத்தில் வரலாம், சரீரத்தில் உபத்திரம் வரலாம், வியாதி என்கிற உபத்திரம் வரலாம், பொருளாதார உபத்திரம் வரலாம், மனுஷனால் வருகிற உபத்திரம் வரலாம், வேலையில் உபத்திரம் வரலாம். நசுக்கப்படுவோம், பொருளாதாரத்தில் உறவுகளால் நசுக்கப்படுவோம், அன்புக்காக ஏங்குவோம், உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நிற்போம். பவுலுக்கு கல்யாணமே பண்ணல. பவுல் அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவனை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் கிடையாது. பவுலுக்கு கல்யாணமும் பண்ணல, குழந்தை கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. ஆனால் வாழ்ந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தன்னுடைய சரீரம் இயேசுவுக்காக மட்டும். எடுத்து வாசிமா, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16:33. வேகமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனத்தை யாருக்கும் போகலைன்னு நினைக்கிறேன். அதனால ஒருத்தன் கூட ஒரு ஆமேன் சொல்ல, அந்த குழந்தை மட்டும்தான் ஆமேன் சொல்லுது. நீ ஏன் தோல்வி அடைகிற? வேலையில தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, சரீரத்துல தோல்வி, எதை பேசுற வீட்டுக்குள்ள சண்டை. ஏன்? இந்த வசனத்தை நம்புறவங்களுக்கு தெரியும், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் சண்டை உண்டு, பிரிவினை உண்டு, கசப்பு உண்டு, உலகத்தில் ஆமேன் 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 எதிர்ப்பு உண்டு, உலகத்தில் இவைகள் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு உலகத்தை ஜெயித்தவர் சொல்றாரு, உபத்திரவத்தை ஜெயித்தவர் சொல்றாரு, திடனாயிரு, திடமனதாயிரு. இந்த பாவத்தை நான் ஜெயித்துட்டேன், இந்த வியாதியை கேட்டா இன்னைக்கே நீ ரெடி ஆயிருவ. கேட்கலன்னா அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியதான். இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு, ஆனா உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஜெபிக்கிறவன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும், ஜெபியாதவனுடைய வீட்டில் உபத்திரவம் இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் இருந்தால் உனக்கு உபத்திரவம், ஆனா கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்கு உபத்திரவம் அல்ல. அதை ஜெயிக்கிற கூட்டத்தில் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஓ ரபபலரகனபஷே ரிகனாதியன் கமனபா. உன் கண்களுக்கு முன்னாடி வியாதியை கொண்டு வா, உன் கண்களுக்கு முன்பாக போராட்டத்தை கொண்டு வா, உன் கண்ணுக்கு முன்னாடி இந்த நெருக்கத்தை கொண்டு வா, உன் கண்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை கொண்டு வா. இப்ப சொல்லு, என் ஆண்டவர் இதை ஜெயித்துட்டாரு. ஃபயர் ஃபயர். என்னப்பா இது வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கேன்? ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. ஸ்கூலில் நீ படிக்கிறியா, படிப்பு புரியலையா, ஏசப்பாங்க ஜெயத்தை தருவான் பைபிள் சொல்லுது. உன்னோட எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணோன்னா ஏசப்பா அதை பாஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் என்னெல்லாம் உபத்திரவப்படுறீங்களோ, சரீரத்தில் உபாதைகள், உபாத்தியர்கள், உபாதைகள் என்ன இருந்தாலும் சொல்லுங்க, என் ஜீசஸ் இதை ஜெயிச்சிட்டார். அப்படி ரிசீவ் பண்ணுங்க. என் ஜீசஸ் அது ஜெயிச்சிட்டார், என் ஜீசஸ் அது எடுத்துட்டாரு, அதை எடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் அதை புரியலன்னு நினைக்கிறேன். புரியும்படி உங்க பாஷையில பேசட்டுமா? ரசத்துல உப்பு அதிகமா போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அட சொல்ல, அட ரசத்தில் உப்பு அதிகமாச்சுன்னா என்ன செய்வீங்க? புளிய தக்காளி அரைச்சு ஊற்றுவீங்க. அப்போ அது என்ன ஆயிரும்? அது அந்த ரசத்தில் இருக்கிற உப்பை அதை எடுத்துரும். அந்த தன்மை நம்ம என்ன செஞ்சிருங்க? எடுத்துரும். அதே போல தான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உலகத்தில் உபத்திரவங்கள், நெருக்கங்கள் பெருக பெருக
கிறிஸ்து எனக்குள் வர வர, அவர் வர வர அது அப்படியே அவர் எடுத்துருவாரு, அது அப்படியே அவர் எடுத்துருவாரு, அது அப்படியே எடுத்துருவாருமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களை அவர் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் அவர் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அவர் கையில் விட்டுருவோமே. ஸ்டடீஸ் அவர் கையில் விட்டுருவோம், வேலை அவர் கையில் விட்டுருவோம், நெருக்கங்கள் அவர் கையில் விட்டுருவோம், பல டென்ஷன் அவர் கையில் விட்டுருவோம். அப்படின்னா அவர் சொல்ல, என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு, உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. இதை சொல்லிட்டே இருங்க. அவரிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டு, உலகத்தில் உபத்திரம் சொல்லங்கிறேன். இங்க உள்ள வந்தா மட்டும் சொல்றதுக்கு வரவே வராது இல்ல. சும்மா சொல்ல, அது போட்டு வெளியே சொல்ல. என் இயேசுவினிடத்தில் வாய தரவன் வட்டிக்காரன் வந்து நிற்க மாட்டான். ஆளப்பார், இவங்கிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடு, அவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடு, அவங்ககிட்ட வாங்கி இவங்ககிட்ட கொடு. இது ஆசீர்வாதம். என் ஆண்டவர் வாங்கிட்டார்னா திருப்பி பிளஸ் தான் பண்ணுவார். உன் வியாதி அவர் வாங்கிட்டார்னா அது வட்டியாக கொடுக்க மாட்டாரு, பிளஸிங்காக தான் வரும். உன் கஷ்டத்தை விட கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பாரு. உன் நஷ்டத்தை கொடுத்துட்டீங்கன்னா லாபத்தை தான் கொடுப்பாரு. உன் துக்கத்தை விட கொடுத்துட்டீங்கன்னா அதை ரிட்டர்ன் அவர் சந்தோஷமா தான் கொடுப்பாரு. இவ்வளவுதான் சந்தோஷமா? இவ்வளவுதான் சந்தோஷமா? இவ்வளவுதான் சந்தோஷமா? நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. அப்பா, உங்ககிட்ட எனக்கு சமாதானம் இருக்கு, எனக்கு உலகத்தில் உபத்திரம் இருக்கு. உலகம்னா குளோபல், பெரிய உருண்டையா, உலக உருண்டையா? அமெரிக்கா இங்கே இருக்குது, ஆப்பிரிக்கா அங்கே இருக்குது, ஜப்பான் இங்கே இருக்குது, அந்த உலக உருண்டையா சொல்கிறாரு. உலகம்னா உனக்கு தேவனுக்கும் ஆமீன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு தருப்பான் பார்த்தியா, அவன் தான் உலகம். உலகம்னா என்னது? இந்த உலகம் வேர்ல்டு மேப்பு கிடையாது. உலகம்னா மாம்சத்தை பற்றி பேசுகிறவன். அப்படின்னா புரியலையா? பணத்தை பற்றியே பேசுவான், அவனால் உபத்திரம் தான் வரும். பொருளை பற்றியே பேசுவான், அவனால் உபத்திரம் தான் வரும். அவன் கண்ணு எப்பவுமே கீழே தான் இருக்கும், பண்ணி மாதிரி. என்ன மாதிரி? நீங்கள் யாருன்னு ஒத்துக்குங்க. அது சாகும்போது தான் கட்டி திருப்பி வானம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு மேலே அப்புறம் தான் பார்க்கும். எப்பவுமே மேலே பார்க்காது. கீழே நோக்கி பார்க்கிறவன் உலகத்துக்குரியவன், வானத்தை பார்க்கிறவன் பரலோகத்துக்குரியவன். அதனால தான் தாவீதுக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய நோட்டமெல்லாம், என் நோக்கமெல்லாம், என்னுடைய கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி. இன்னைக்கு நான் என்னுடைய நோக்கத்தை மாற்றிக்கொள்ளலாமே. உங்க மனசுல சொல்லிட்டு போங்க, என் ஆண்டவருடைய ஆலயத்தில் சமாதானம் உண்டு, என் ஆண்டவருடைய சமூகத்தில் சமாதானம் உண்டு, ஆண்டவருடைய ஜெபத்தில் சமாதானம் உண்டு, ஆண்டவரை ஆராதிப்பதில் சொல்ல 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 இல்லாம தானே உட்கார்ந்து இருக்கிற. வேண்டாமா வேண்டாமா? உலகத்தில் ஆண்டவரே என் வீட்டில் சமாதானம் என்னை விட்டு போகுதுன்னு சொல்லாத. இயேசுவிடத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் சமாதானம் உண்டு, உம்மிடத்தில் சந்தோஷம் உண்டு, உம்மிடத்தில் வல்லமை உண்டு, உம்முடைய இடத்துல கிருபை உண்டு, உம்முடைய மகிமை உண்டு, உம்முடைய அக்கினி உண்டு, உம்மிடத்தில் ஆண்டவரே உண்டு. இதெல்லாம் உண்டு. ஆனா இல்லாதவனிடத்தில் போய் அதை கேட்க மாட்டேன். உலகம் யார் தெரியுமா? தேவனுக்கும் பரிசுத்தத்துக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உலகத்துக்கும் அது ஒரு நாள் ஒத்துழைக்கவே முடியாது. அதனால தான் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம். நீ விசுவாசியா இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் விசுவாசியா இருந்தா சந்தோஷமா இருப்பேன். புருஷன் விசுவாசி, மனைவிக்குள்ள விசுவாசம் இல்ல, சண்டை வரும். அப்பா விசுவாசி, அம்மா அவிசுவாசி இல்ல, அவனுக்குள்ள கெட்ட வார்த்தை வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிற? இது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு தீர்மானம் பண்ணிங்க, உங்ககிட்ட இருக்கிறத நான் மனுஷன் கேட்க மாட்டேன், மனுஷங்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லை, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, மனிதர்களுக்கெல்லாம் உபத்திரம் இருக்கும், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு சமாதானத்தை கத்து தருவேன். உலகத்தில் தான் உபத்திரம் உண்டு, ஆனா எனக்குள்ள சமாதானம் உண்டு. ஏன்னா உலகத்தை அவர் ஜெயிச்சிட்டாரு. ஒரு வசனத்துக்கு இவ்வளோ பிரீஃபா, இவ்வளோ ஆண்டவர் ஆழமா பேசுறாரு. மனசுல பதிய வச்சுங்க. பணம் உபத்திரவத்தை கொடுக்கும், பொருள் உபத்திரம், இதெல்லாம் உலகத்திற்குரியது. அப்படிங்களா? பணம் எதுக்குரியது சொல்லுங்க, எதுக்குரியது? அதுல யாருடைய பேர் போட்டிருக்குது? ஜீசஸ்னு போட்டிருக்கான்.
உங்கள் நோட்டில் ஜீசஸ் போட்டு ஏதோ நோட்டு வச்சுருக்கீங்களா? அட பேச ராயனுக்குரியது ராயனுக்கு மட்டும் செலுத்தினா போதும். எனக்குரியது நீ எனக்கு மட்டும் செலுத்து. ராயனுக்குரியது ராயனுக்கு போட்டோம், எனக்குரியது எனக்கு மட்டும் வந்தா போதும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை அப்படி நான் ஏத்துக்கிறேன். எனக்கு சமாதானம், உலகத்தில் உபத்திரம் எனக்கு அது வேண்டாம். அதை நான் ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும், அசுத்தத்தை ஜெயிக்கணும். என் கண்ணு உலகத்தை பார்க்குது, பார்க்க கூடாதுனாலும் அது சண்டை போடுது. அட கண்ணை மூட முடியுத ஜெபிக்கும் போது. அரைக்கண்ணு, காக்கண்ணு, முக்காக்கண்ணு அப்படியே பார்க்குறது. ஜெபிக்கும் போது என்னைக்காவது ஒரு நிலைப்படுத்த முடியுதா? அப்போதான் நினப்பு, ஆபீஸில் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே, அதுக்கு இடையில போனதுக்கு பார்த்துருது. ஒரு நிலைப்படுத்த முடியுது உங்களால். சிரிக்கிறத பார்த்தால திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி பார்க்குறது, டைமை பார்க்குறது, இப்படி பார்க்குறது, அவள் ஜெபிக்கிறான் பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இந்த ஒட்டக்காயாட்டவே பார்த்துட்டு இருக்கிறது ஜெபிக்கும்போது. ஒரு நிலைப்படுத்த முடியுது அவனால். இந்த கண்ணுக்கு உங்களுக்கு எவ்வளோ சண்டை காலங்காத்தால பார்க்கறத பாரு. ஒரு அதிகாரம் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஊரில் இருக்கிற அத்தனை நியாயத்தை பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லித்தான் முடிச்சிடறேன். பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேங்கிறேன். இந்த பைபிளை எடுத்தா ஒரு வசந்த படிக்கிற, 2 வசந்தம் இங்கே பேசுறது, அக்கா தங்கச்சி உட்கார்ந்தா பேசிட்டே இருக்கிறது. இந்த வாய்க்கு ரெஸ்ட் இல்லை, மைண்டுக்கும் ரெஸ்ட் இல்லை. அந்த ஜெபிக்க நேரமாவது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அவர்கிட்ட பேசலாம், வாய்ப்பே இல்லை. உங்களுக்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டம்மா ஒரு வேலை செஞ்சாங்க. இவன் தூங்குறேன்னு போய் படுத்தா இந்த பிள்ளைங்க எத்தனை மணி நேரம் படுப்பாங்க? 10 மணிக்கே 10:30 போனாலும் தூங்குறது 11:30. 1 மணி நேரம் அந்த நாயை என்னத்தான் இந்த கிளவிக்கே பேசுகிறமா பேசிட்டு கிடப்பாளுங்க. அம்மா பார்த்தாங்க, அந்த ரூமில் பேச இந்த பக்கம் கேட்குது, கக்கப்பக்க நைட்டு நடுராத்திரியில் பேய் அலற மாதிரி கத்திட்டு சிரிச்சுட்டு இருப்பாளுங்க. அம்மா சொன்னாங்க, இங்கே பா, 2 பேர் திரிக்க வச்சு, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் அம்மா அதை திரும்பி அதை ரிப்பீட் பண்ணாங்க. கண்ணை மூடி குட் நைட் சொன்னதுக்கப்புறம் மனுஷன்கிட்ட பேசக்கூடாது. ஜோம் பண்ணிட்டு உடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நீ ஒப்பு கொடுத்து கண்ணை மூடி உன் பாடியை பெட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த கண்ணை மூடணுன்னு அடுத்தது ஜீசஸோடு அப்படி பேசிட்டு அப்படியே படுத்துக்கணும். அதுக்கப்புறம் கபான்னு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பிள்ளைங்க வீட்டில் என் பிள்ளைங்கன்னு தானே நைட்டு நேரத்தில் படுத்துட்டான்னா நான் கூப்பிட்டாங்க கூட அப்படின்பா. நான் லேட்டாக வருவேன் பாருங்களேன். என்ன பண்ணுறீங்க? நான் வர்றதுக்கு தெரிஞ்சு வண்டி சத்தம் கேட்டாவே, புல்லட் சத்தம் கேட்டாவே கருக்குன்னு இவளுக்கு அசைகிறது தெரியும். ஆனால் அசையாமல் இப்படி இந்த கரடி தேடின மாதிரி இப்படி படுத்துக்கோல. நான் நினைப்பேன் இவளுக்கு தூங்கிட்டான்னு நான் போயிடுவேன். ஏன்னா அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது, உங்களுக்கு சொல்கிறேன். படுத்ததுக்கப்புறம் கிளவி மாதிரி தொணத்தோணும் அதை பேசுறிய, பகலெல்லாம் பேசி தொலைகிறைய. நைட்டாவது கொஞ்சம் இந்த வாய்க்கு கொஞ்சம் பார்க்கறத பாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சரீரத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி விட்டு நைட்டு ஃபுல்லாக நல்ல தரிசனம் பார்ப்பேன், பரமராஜ்யத்தை பார்ப்பேன், பரலோகத்தில் இருக்கிற பிரசனை இறங்கி வரும். உன் படுக்கை அறை முழுவது தூதர்கள் நிற்பாங்க. நீ நிற்கிற இடத்துல ஒரு நல்ல தூக்கம் வரும். நீ பேசிட்டே படுத்தின நைட்டு கருப்பா ஒன்று வந்துச்சு, உன்னை பார்த்துட்டு அது பயந்துட்டு ஓடி இருக்காது. அல்லேலூயா. நீ நினைக்கிற அது வந்துடுச்சுன்னு, உன்னை பார்த்து விசைறது வந்த வேகத்தை பாம்பு பாம்பா தெரியுது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உன் கண்ணுக்கு போராடுது, ஜெயிக்க முடியல. இன்னும் ஒரு வசனத்திலேயே அடுத்த வசனம் போக முடிய மாட்டேது. ஆண்டவரே ரலிலே சொல்லுங்களேன், வாய மூடு, உனக்கு 5 ரூபாய் தர 5 நிமிஷம் பேசாம இருந்தாலும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டி போட்டிருப்பீங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது, சரியா? கையை காலை கட்டி உட்கார்றா அப்படின்னாலும் அப்படியே இந்த ரோபோவாட்ட பண்ணிட்டே தான் இருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உலகத்தின் நம்மளை அறியாமையே டைனமோ உள்ளுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரி நம்மளை அறியாமையே வாய் பேசும், கண்ணு பார்க்கும், காது அப்படியே இந்த காது பாருங்க, அப்படியே இங்கே தான் உட்காந்து காது கேட்கும், அங்கே என்ன பேசிட்டு இருக்கிறா, என்ன பேச்சு, என்ன
பார்க்கறத பாரு, இருக்கிறது அந்த ரூமில். அப்புறம் காது என்ன, யார்கிட்ட ஓட்டக்காது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உபத்திரவத்தை நீ கேட்க அது நீ ஜெயிக்க முடியாது. உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா உள்ள சமாதானம் வரணும். அப்போ அந்த உபத்திரம் உன்னை ஜெயிக்காது. உபத்திரவத்தில் நீ திடன் கொள்ளு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. பாவம் செய்யாம இந்த கண்ணை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அட ஆமாவா இல்லையா? சரக்கு பாட்டில பார்த்து குடிக்காம இருக்கு ரொம்ப கஷ்டம். சினிமாவை பார்த்துட்டு ஒரு தடவையாவது இப்படி திரும்பி பார்க்காம போக்குறது வரைக்கும் அந்த மொபைலை வச்சு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அதை வெளியே தள்ளி வர்றதுக்குள்ள ஆத்தா ஐயோ ஆண்டவரே, ஒரு 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 கிளிப்பு அதுக்கு நேரே இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து லைக்கை கொடுத்து இப்படியே தள்ளி போகிறதுக்கு ஏதாவது இதுக்கு நேரம். இப்போ தான் ரொம்ப ஆப்பு. பொண்ணுங்க பேசுறதுக்கு தனிமையாக இருக்கிறீங்களா, அவங்ககிட்ட போர் அடிக்க மாதிரி இருக்குது, அதுக்கு இப்போ வேறு ஆப்பு புதுசாக விட்டுருக்கான். இங்கிலீஷ் பேச தெரியும்னா இருக்கிற பாவமெல்லாம் பார்த்தாது. இங்கிலீஷ் ஏஐக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? அவன் விவசாயி ஒருத்தன் இங்கிலீஷ் பேசுகிறானாமா, எப்படின்னா ஏஐ சொல்லி கொடுக்குதான். இருக்கிற டீச்சர்லாம் பார்த்தாது. இதையே புரிஞ்சுக்கோ, அடுத்தது 666 வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், உங்கள் மொபைலில் பாருங்கள், முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் வராது. இப்போல்லாம் பாருங்கள், இங்கிலீஷ் கற்றுக்க. ஏன்னா அவன் சொல்கிற பாவமெல்லாம் உனக்கு இங்கிலீஷ் தான் வரப்போகுது இனிமேல். வயசான கேள்வி வரைக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் சோத்திரம் ஆண்டவரே. ஏன்னா நம்ம கமாண்ட் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒன் வேர்ல்டு ஆயிருமே. ஒன் வேர்ல்டு, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ஆர்மி, எல்லாமே ஒன்ல ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அவன் அலாட் பண்ணுறான் பிசாசு. ஏஐ கொண்டு வந்து என்ன பண்ணுறான்? ஏஐ டெக்னாலஜி மூலமாக எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், இப்போ டீச்சர்லாம் ரோபோ இருப்பாங்க, பாஸ்டர்லாம் கிடையாது, எல்லாம் ரோபோவாயிரும். ஏன்னா நீங்கள் பழகிட்டீங்க. இப்போ ஏஐ கிட்ட டீச்சிங் பண்ண சொல்கிறேன். நாளைக்கு என்ன செய்வீங்க? இந்த டீச்சருக்கு 350 ரூபா கொடுக்குறதுக்கு டான்ஸ் இதை என்ன பண்ணிடலாம், இந்த ரோபோவை நிற்க வச்சு நம்மளே டான்ஸ் ஆடிக்கலான்னு, நம்மளே இங்கிலீஷ் கற்றுக்கலாம், நம்மளே தமிழ் கற்றுக்கலாம், நம்மளே அறிவியல் கற்றுக்கலாம். இன்றைக்கே உள்ளே கொண்டு போயிட்டான். சரி, இது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள், எதுவுமே உலகத்தில் தெரியாத மாதிரி. உங்கள் மொபைலை எடுத்துட்டிங்கனாவே நீ தனியாக இருக்கிறியா, பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது நான் சொல்லி தரேங்கிறான், பையன்கிட்ட எப்படி பேசுறது நான் சொல்லி தரேங்கிறான். ஹலோ, தப்பி தவறி என்னதான் இருக்கு பாப்பமே, தொட்டுட்ட சோத்திரம் ஆண்டவரே, அவ்வளோதான். போயிடாத. ஏப்பா, நானெல்லாம் ரொம்ப பரிசுத்தம் தெரியுமா, ஆவியானவரோடவே இருக்கிறேன், அக்னியோடவே இருக்கிறேன், நான் நல்லா அப்படி ஷபாடாபா அந்த அபாபாலாம் வராது அங்கே. சோத்திரம் ஆண்டவரே, ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கண்ணை கட்டி ஜோம் பண்ணுங்க, கருப்பு கையில் எடுத்து கண்ணை கட்டி ஜோம் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் உபத்திரம், பாவம் கொண்டு வருகிற உபத்திரவம், அசுத்தம் கொண்டு வருகிற உபத்திரவம், அதை விட்டு உன்னால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. அட ஆமேன் தான் சொல்ல. ஒரு தூக்கத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ராவும் பகலும் பாடுபடும் போது எந்த தூக்கம் வராது. ஒரு பயமே இல்லை தேவன் மேல. தூங்குறது 10 மணிக்கு தூங்கினா காலை 7 மணி வரைக்கும் வெடிஞ்சிருச்சா, இந்த வெடியுது இனிமேல் தான். சூரியன் படுற வரைக்கும் வெடிஞ்சிருச்சா, 7 மணி வரைக்கும் டைம் ஆச்சு அது வரைக்கும் தெரியாது. எந்திரிச்சிட்டான்னு இவன் கிளம்பிடுவான். கயிறு காலு கட்டி வச்சிரு. இவன் ஜெபிக்காம வெளியே விடாத. பெண்களுக்கு தான் சொல்றேன். கரெக்டாக அவனுக்கு எப்படி அலாரம் அடிக்கும் தெரியாது. கரெக்டாக 8:15 ஸ்கூல்னு 7:45 டைம் ஆச்சுமா ஒன்றும் சாப்பிட்றது கூட வேண்டாமாம்பா. கையை காலை கட்டி வச்சு உட்காரவை. ஒரு ஆமென் சொல்ல. உபத்திரவம் தூக்கத்தின் வழியா வரும், வியாதி வழியா வரும், பாவத்தின் வழியா வரும், மனுஷன் வழியா வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்ற உலகத்தில் அந்த உபத்திரவம் எல்லாம் இருக்குது. ஏன்னா நீ பரிசுத்தமாயிட்டீங்கன்னா பரலோகம் போயிருவியே. சொல்ல இப்ப டவுன்லோடு பண்ணு இந்த ஆப்பை. என்ன டவுன்லோடு? சமாதானங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. ஒரு ஆமென் சொல்ல. ஆமென் ஆமென் ஆமென். உபத்திரவத்தை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க. உன் பாஷையிலே சொல்லித்தரேன்டா, கேட்டா கேள்றா. டவுன்லோடு பண்ணுறது என்ன பண்ணுமா? எதை இன்ஸ்டால் பண்ணுமா? சொல்லுவேன். வேணுங்கிற ஆளே சொல்ல மாட்டேது. இப்படி உட்காந்துருக்குது பாரு அப்படின்னு சொல்லப்பா. என்ன வேணும் இருக்குதா வீட்டில்? அதுக்கு தான் வேலைக்கு ஓடி போயிடுது. வீட்டில் இருந்தாதே தொந்தரவு. காலையில் 7லேருந்து போனோம்னா நைட்டு 7 மணிக்கு தூங்குற நேரத்தில் கோழி கூப்பிடுற மாதிரி. கோழி எப்படி காலையில் போகும் திரும்ப அட்டைக்காக்க அந்த கூடையில் உள்ளே போகிற நேரத்துக்கு வர்ற மாதிரி காலையில் போயிட்டு இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்குள்ள அவன்
தூக்கம் அப்படியே போகணுங்க ஐயா. சோறு போட்டாலா எதை போட்டானே தெரியாது. அப்படி திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, அப்படியே லுங்கி கட்ட வேண்டியது, அதுவும் கூட சோத்திர ஆண்டவரே அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு கோழி கூப்பிட ஜெபம் பண்ணாலும் சரி. ஓப்பனாக பேசுகிறேன், நிறைய குடும்பம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. குடும்பத்தை சொன்னேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைன்னா அதுக்கு காரணம் தேவன் அல்ல, நீங்கள் தான் காரணம். இன்னைக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அழுகிறத விட இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு நீங்கள் சொல்லுங்க, ஆனால் நான் ஜெயித்தேன். இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகம் எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, உலகம்னா குளோபல், ஒரு உலக உருண்டை கிடையாது. உலகம்னா உலக மேப்பு கிடையாது. உங்க கண்ணை கண்ட்ரோல் பண்றத உலகத்தை ஜெயித்ததுக்கு சமம். ஆலையிலே வரமாட்டேங்குது பத்தியா? திருடனி பாவத்தை செய்வதற்கு வாய் பேசுறத வாயை கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. நிஜமா சொல்றேன், உலகத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எதை சொல்ல முடியும்? நம்ம ஈஸியா மனைவி கிட்ட ஜெயிச்சிருவோம், ஈஸியா பிள்ளைகிட்ட ஜெயிச்சிருவோம். ஆனா அந்த உலகம் என்பது உங்களுக்குள் இருக்கிற அந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க அந்த வசனத்தை திரும்பி வாசி. என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு தாய் வழிகளை சொல்லுகிறாராம். வாசிமா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆண்டவரே. உலகம் என்ன ஜெபிக்க விடாது. ஆமேன் சொல்லாதவங்களெல்லாம் இன்னும் உலகத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் ஜெபிக்க விடாது, உலகம் துதிக்க விடாது, உலகம் பரிசுத்தமாக வாழ விடாது. உலகம்னா யார் தெரியுமா? உங்கள் நண்பர்கள், உங்கள் நண்பிகள், உங்கள் தோழர்கள், உங்கள் தோழிகள், உங்களுடைய, அதாவது தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது எதெல்லாமோ அதெல்லாமே உலகம். இதை தான் பவுல் சொல்றாரு, அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பின் சமாதானத்தை என்னை விட்டு பிரிப்பவன் யாரு? அந்த பிரியாம என் நண்பர் மூலமா என் அன்பை, தேவ அன்பை விட்டு பிரியறேன்னா அந்த நண்பனை கூட நான் பிளாக் பண்ணிடுறேன், அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு சமாதானம் என்கிற ஆப் எனக்குள்ள டவுன்லோட் ஆனா போதும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருப்பதினாலே அது உலகத்தை ஜெயிப்பதற்கு எளிதாய் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா என்னால வாய் பேசாம ஹலோ எல்லாம் பவித்ர ஆத்மா, இந்தியில் சொல்லிட்டேன்னா பரிசுத்த ஆவியானவரே மேலே நிழலிடுற மாதிரி தான். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, ட்ரையலு. இந்த ஒரு வாரம் நான் பேசவே மாட்டேன், அதை தான் இப்போவும் இருக்கேன் ஐயா. அந்த பேசாமல் இருக்கிறது, நீ பேசணும். ஆனால் அஜாக்கிரதையாய் அசுத்தத்தை பேசாதபடிக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணிப்பார். வியாதி போகலின்னா நான் செய்கிற ஊழியம் போய் பார்க்கலாமே. சீரியஸாக சொல்கிறேன், இந்த வசனத்துக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் அதிகாலையில் எழும்பி சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக நீங்கள் எழும்பி நின்று முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானம் எனக்குள்ள இருக்கும் பொருட்டு நான் இப்போ வேலைக்கு போகிறேன், அந்த உலகத்துக்குள்ளே போகிறேன். சொல்லுங்க, அந்த உலகத்துக்குள்ளே போகிறேன். அந்த உலகம் ஒரு நாளும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. கைகளை உயர்த்துவிடாமன்னு சொல்லுங்க. நிறைய பேர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாக இருக்கீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சர்ச்சில் தான் இருப்போம், பைபிள் எடுத்து தான் வீட்டில் உட்காந்துருப்போம். ஆனால் அந்த அன்பு நம்ம விட்டு பிரிப்பதுனால, உலக அன்பு தேவனுடைய அன்பை விட்டு, இப்போ நல்ல சண்டை என்ன தெரியுங்களா? இந்த உலகம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், மாம்சத்துக்குரிய பேசுறது எல்லாமே உலகம்தான். இந்த மாம்சத்துக்குரியவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே, இந்த நகையை எப்போ வாங்கினது, இந்த வீடு கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, பேசுறதெல்லாம் இதாக தான் இருக்கும். ஜெபிச்சியான்னு கேட்க மாட்டான், பைபிளை பற்றி பேச மாட்டான். இதுலையே நீங்கள் ஒரு உங்களுடைய கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு என்னை பிட்டு பிரிப்பவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அவனை விட்டு நான் பிரிய போகிறேன். பிசாசெல்லாம் சொல்லாதீங்க. அவன் தெளிவாக இருக்கிறான். ஏற்கனவே சொல்ல பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு தான் என் குடும்பத்தில் இதை தான் பண்ணுறேன், அவனுக்கு வேறு வேலை இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம் 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 சொல்லுங்க. இந்த மாம்சம் எனக்குள்ள மாம்சமா ஆவியா? ஆவியும் மாம்சம் போட்டி போட்டே இருக்குது, அது சண்டை போட்டே இருக்குது. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாம்சத்தின் கிரிகளை என்னை விட்டு விலகணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா பணம் இல்லைன்னா ஒருத்தர் போய் கடன் கேட்க தோணும், பொருள் இல்லைன்னா ஒருத்தர் வாய் திறந்து கேட்க தோணும். நான் சொல்கிறேன், நான் ஜெயித்த கூட்டத்தில் இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் பல துன்பங்களை அனுபவித்த போதும் கூட கிறிஸ்துவை விட்டு அவன் என்ன செய்யலை? விலகலை. நம்பர் 1, உபத்திரவங்கள் நம்மை பிரிக்க முடியாது. நம்பர் 2, சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4 வேகமாயிடுமா? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தர், ஆமென், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 55ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் முடிய. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவது, மரணம் நம்மை பிரிக்க முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட போதும் கூட ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் அவன் பார்த்தான். ஆமென். அவர் எப்படி ஆண்டவரை பார்த்தாரு? ஆமென். அவன் பரிசுத்தாவிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் கேட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனிதர்களால் எய்து விடுகிற கல், எரிந்து விடுகிற கல், அம்பு பிள்ளைகள் மூலமாய் வரும், குடும்பம் மூலமாய் வரும், மனிதர்கள் மூலமாய் வரும், ஆமென், வேலையில் வரும். எவ்வளவு அந்த கற்கள் வந்தது ஒரே காரணம், இயேசுவை ஸ்தேவானை விட்டு பிரிப்பதற்கு. புரியுதா புரியலையா? இயேசுவை ரட்சகர் என்று சொன்னதுக்கு தான் கல் அவனுக்கு வந்துச்சு. இயேசு தெய்வம் என்று சொன்னதனால கல்லெறிந்தார்கள். இயேசு தேவாதி தேவன் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தவர், உன்னையும் என்னை ரட்சிக்க வந்தவர் என்று சுவிசேஷம் சொன்னதனால் கல்கரை எறிந்தார்கள். ஹலோ, மரணம் கூட நம்மை பிரிக்க மாட்டாது. ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் மனுஷன் கொண்டிருக்கிற பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவன் அந்த உபத்திரவப்படுகிற நேரத்திலும் கூட, கிறிஸ்துவின் அன்பை அவனை விட்டு பிரிக்கவே முடியல. கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய அந்த தாயாடை விட்டு பிரியும் பொழுது அதனுடைய சப்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி அந்த தாய்க்குட்டிய தாயை விட்டு அந்த நாய்க்குட்டி பப்பி டாக எடுத்து பாருங்க, அந்த நாய் எவ்வளவு கதறும் தெரியுமா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு தாயை விட்டு ஒரு பிள்ளையை பிரிக்க
விடுவிக்கும் பொழுது இல்ல பிரியும் போது, திருமணமாகி அம்மா வீட்டில் இருந்த அந்த பிள்ளை ஆமென் குடி போகிற தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகிற வேளையிலே திரும்பி பார்த்து அந்த அம்மாவுக்கும் அந்த தாய்க்கும் வருகிற அந்த பிள்ளைக்கும் வருகிற கடைசி அந்த நேரம் வரும் பொழுது, அம்மா அம்மா பிள்ளை இங்கிருந்து கூப்பிடும், அங்கிருந்து அம்மா போய் வா கண்ணு, சாமி நீ நல்லா இரு, நீ ஜெபம் பண்ணி நல்லா ஆண்டவருக்குள்ள இருன்னு சொல்லி இந்த தாய் வாழ்த்தி அனுப்பினாலும் அந்த பிரிவு, அந்த தாய் வீட்டை விட்டு வந்த ஒவ்வொரு மகளுக்கும் இன்றைக்கு தெரியும். ஒரு மகளுக்கு அந்த தாயை விட்டு பிரிகிற அனுபவம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். மரணம் அந்த சேவானை வந்து பாதிக்கும் பொழுது, ஐயா ஏசையா என்று வானத்தை நோக்கி அவன் பார்க்கும் பொழுது, அத்தனை பேரும் அந்த சேவான் மேல கற்களை எடுத்து எய்து கொலை செய்யும் போது அவன் வேற யாருமே அவன் பார்க்கவில்லை. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, மரணத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மரணமும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இவ்வளவுதான் சத்தம்மா, மரணமே வரட்டும், வியாதி வரட்டும், பசி வரட்டும், நிர்வாணம் வரட்டும், பட்டினி வரட்டும், கஷ்டம் வரட்டும், துயரம் வரட்டும், ஸ்தேவானை போல வானத்தை பார்க்கிற எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வானத்தை திறந்து இருப்பதை பார்க்க போறீங்க? என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார், ஆண்டவரோடு பேசுகிறார். ஓ ஹalleluya! உலகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, உன் குடும்பத்தின் வாசல் அடைக்கப்பட்டது. ஆமென். வீதியில் உனக்கு வாசல் அடைக்கப்பட்டது, ஆனால் வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளை, இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. குடும்பமே உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம். ஸ்தேவானுக்கு அப்பா இருந்தாரா? தெரியாது. ஸ்தேவானுக்கு அம்மா இருந்தாங்களா? தெரியாது. ஸ்தேவானுக்கு உடன் பிறந்தவர் இருந்தாங்களா? தெரியாது. ஆனா அவனை தனிமையா இயேசுவுக்காக கல்லெறியதான வேலை இல்லை. எல்லாரும் கைகளிலும் கையில கல்லு, எல்லாரும் அவனை நிர்வாணப்படுத்தி கொலை செய்ய பார்த்தார்கள். அவனுக்கு ஒரே ஒரு வாசல் திறந்திருந்தது, அது வானத்தின் வாசல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறமையான தேவ பிள்ளையே, ஊர் உலகம் எல்லாம் உன்னை குறை சொல்லி, உன்னை நிர்வாணப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, நிந்தித்து, உன்னை அப்பா உன்னுடைய வேலையை அவமானப்படுத்தி இந்த கற்களை எடுத்து உன்னை கொலை செய்ய தூக்கி எறிந்து வந்தாலும், உன்னை எல்லாருடைய வாசல் அடைக்கப்பட்டாலும், வானத்தின் வாசல் ஸ்தேவானுக்கு திறந்தது உண்மை என்றால், எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை இவன் யாரும் இந்த கல் என பிரிக்காது, இந்த கற்களால் வருகிற உபத்திரம் என பிரிக்காது, இந்த வியாதி என பிரிக்காது, இந்த துக்கம் என பிரிக்காது, இந்த சங்கடங்கள் என பிரிக்காது, இந்த அவமானங்கள் என பிரிக்காது. எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது வானத்தின் வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆவியில நிறைந்து சொல்ல போறீங்க? அந்த வானத்தின் வாசல். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 54 வாசிச்சா இன்னும் நல்லா இருக்கும். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, எதை மேலே வாசிச்சிங்கன்னா அவன் சொல்லுவான், நீங்கள் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். 51 பாருங்களேன். நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் நீ எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹலோ ஹலோ, ஜபத்திற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் உன்னோடு கூட இருக்கிறது. விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் உன்னோடு இருக்கிறது. சபைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆலயத்துக்கு வருவதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு குடும்பமே உனக்கு எதிர்த்து நின்றாலும், இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்தாவி விரோதமாய் யார் எதிர்த்து நின்றாலும் உங்களோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களோடு இருக்கிற, கையை தட்டி வாங்கிக்க வேண்டாமா? அப்பா, எவன் எனக்கு எதிர்த்து வந்தாலும், எவன் எனக்கு எதிர்த்து நின்றாலும், எவன் எதிர்த்து நின்றாலும் கைகளை உயர்த்தி சந்தோஷமா இருமா. அம்மா, எதுக்குமா நீ கவலைப்படுற? பிரதர்ஸ், எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவரே, எனக்கு வந்த உபத்திரவம் யாருக்கு வரக்கூடாது நீ அழுகிறியா? தாயை விட்டு பிள்ளை, கணவனை விட்டு பிரிந்த மனைவி,
ஆமென். பிள்ளையை விட்டு பிரிந்த பெற்றோர் அந்த துடிப்பு அந்தந்த நேரத்துக்கு வரும் பாருங்களேன். ஓ, அந்த வலி, மரண வலி, நேசித்தவர்கள் என்னை விட்டு பிரியும் போது வருகிற வலி, அது பயங்கர வலி. அந்த ஊண்டிங் உள்ள இருந்துட்டே இருக்கும், அந்த காயங்கள் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கும். ஐயோ ஆண்டவரே அழாத, இன்னைக்கு சொல்லு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமானவன் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நிக்கிறவன் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவன் பிரிக்க முடியாது. சொல்லு சொல்லு சொல்லு. அவன் பணம், அவன் பொருள், ஆமென், என் ஆண்டவருக்கு முன்பாக அது துச்சமாக எண்ணுகிறேன். பைபிள் சொல்லுகிறது, கீழே பாருங்க 54, இவைகள் அவர்கள் கேட்ட பொழுது ஆமென் மூர்க்கமடைந்தவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஹலோ, எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க, ஆமோதிக்கிறீங்க? என்ன கவனிக்கிறீங்களா? இந்த செய்தி தொடரும். 2-3 வசனத்துக்கு மேலே என்னால் பேச முடிய மாட்டேன். ஆவியானவர்களோட இடைப்பட்டு நான் நினைக்கிறேன், இந்த பவுலுடைய உபத்திரவத்தை போக 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 நம்மளை மேட்ச் பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு நாள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தோடு இணைவதற்கு. ஏமே என்ன செஞ்சாங்களாம்? ஸ்தேவானை பார்த்து என்ன செஞ்சாங்களாம்? மூர்க்கமடைஞ்சு என்ன கடிச்சாங்க? உனக்கு விரோதமாய் பற்களை கடித்து இருக்கிறவர்கள். பிரதர், பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் இருக்கிற ஒருத்தன் சொல்றான், பல்ல நறுன்னு கடிச்சு உனக்கு விரோதமாக மூர்க்க வரி கொண்டாலும் பயப்படாதீங்க. இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். பயப்படாதீங்க. அவன் பற்களை கடித்து மூர்க்க வெறி கொண்டு பரிசுத்தாவிக்கு விரோதமா நிக்கிற ஒருத்தன் நின்னாலும் இன்னைக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா, அவனுக்காக பரிசுத்தாவினை நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசுத்த இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. உண்மையா நேரம் முடிந்து விட்டது, என்னால் செய்தி முடிக்க முடியல. ஹலோ, எவன் பல்ல கடிக்கிறானோ கடிக்கிறவனை பார்க்க வேண்டாம். என் கூட நிற்கிற ஒருத்தர் எனக்கு கண்டுட்டார், என்னை கண்டுட்டாரு, என்னை கண்டுட்டாரு, அவர் என்னை கண்டுட்டாரு. ஏன்னா அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு நிக்கிறேன், அவருடைய அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டேன்னு நிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆவியானவரே என் கூட நீங்க இருக்கிறீங்க, எனக்கு விரோதம் ஒருத்தர் பல்ல கடிக்கிறான்? விளங்குதான் நான் பேசுறது? உங்களுக்கு யாரெல்லாம் பல்ல கடிக்கிறாங்களோ அவனுக்குள்ள வேற ஆவி இருக்குன்னு அர்த்தம். எவன்லாம் உன்னை பார்த்து பல்ல நறுன்னு கடிக்கிறானோ அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வேற. அப்ப நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டியது வலது பரிசுத்தல் நிற்கிறவரை காணும். ஆமென். என்ன நல்ல வார்த்தை பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? ஆமென். பற்களை கடிக்கிறவன் அல்ல, பரிசுத்தாவினால் அவன் நிறைந்துட்டான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஹலோ ஹலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அம்மா வந்து பல்ல கடிச்சு நாக்க மடிச்சு வந்தா நீ அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சு. விலங்குல அவன் வீட்டுக்கார லுங்கியை மடிச்சு கட்டி இவனை வாரி என்ன கொல்றனா இல்லையான்னு பாருன்னு வர்றான்னா நீ முழங்கால் படிப்பட்டோ ஹல்லேலூயா 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 பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் சொல்லு. அப்படி ஆவி அங்கே நிற்கும். கையை தூக்குன அந்த கை அப்படி நிற்கும். நீ பாரு, நீ செக் வேணா பண்ணிப்பாரு. நிஜமா சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, உன் ரிலேஷன்ஸ் முன்னாடி, யாரு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பரிசுத்தாவில நிரம்பு. பரிசுத்தாவி சும்மா சர்ச்சுக்குள்ள மட்டும் வரக்கூடாது, இப்படிப்பட்ட இடத்துல நிரம்பும் போது ஆமென் மூர்க்க வெறியர்களை காணும் போது பயப்பட வேண்டாம். ஆமென். பரிசுத்தாவின் நிறைந்த உடனே ஹலோ நீங்களும் என்ன செஞ்சிருங்க? ஏன் கூட வந்து நிற்க மாட்டேங்கிறார் தெரியுமா? நானும் கேஸ் போட்டு பார்க்குறேன், அவன் தான் ஜெயிக்கிறான். நானும் என்னென்னமோ போட்டு பார்க்குறேன், அவன் தான் ஜெயிக்கிறான், நான் தோக்குறேன்னா உன் கூட நிற்கிறது வேற யாரோ. ஏன்னா நீயும் அதே மாதிரி பேசுற. அவன் ஒன்றுன்னா நீ ரெண்டுன்னு பேசுற. அப்புறம் இங்க அவன் பேயில பேசுறான், நீ ஆவியில பேச மாட்டேங்கிற. நீயும் பேயில பேசுற, மாம்சத்தில் பேசுற. ஒரு அம்மன் சொல்லுங்களேன். அவன் உங்க அம்மாவை சொன்ன, நீ அவங்க அம்மாவை சொல்ற. நீ அவங்க அப்பாவை சொன்ன, நீ உங்க அப்பாவை சொல்ற. உங்க அப்பா மட்டும் யோக்கியமா? உங்க அம்மா கரெக்டாடி பேசுறது இப்படித்தான்.
என்னை வெத்தி வச்சிருக்கான், உங்க அப்பா என்ன கொடுத்து வச்சிருக்கான் அப்படி சொல்லுமா? ஆமா, உங்க அப்பா மட்டும் என்ன கொடுத்து வச்சானா? இப்ப ஆவியா வருது, பேய் உள்ள நடுவில் நிக்குது. அதனாலதான் ஆண்டவர் வர மாட்டேங்கிறார். இப்ப சொல், யோவான்ல என்ன பார்த்தோம்? யோவான் 8:36 35 என்ன பார்த்தோம்? என்னிடத்தில் என்ன இருக்கு? சாரி, ரோமர் 8 இல்லப்பா, யோவான் 16:33 என்ன பார்த்தோம்? என்னப்பா பார்த்தோம்? என்னிடத்தில் என்ன இருக்குது? என்னிடத்துல சமாதானம் உண்டா. என்னிடத்துல சத்தமா சொல்லுங்க. சமாதானம் உண்டா. அம்மாமார்கள் சொல்லுங்க, என்னிடத்துல. நீங்க அம்மாவாயா? ஆளப்பாரு. அம்மாமார்கள் சொல்லுங்க, என்னிடத்துல. சரி, இப்ப ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னிடத்துல இருக்கா? வீட்டில் போய் வாய திறந்த ஒரு வாரம் பனிஷ்மெண்ட். அவ பேசுறா, அவ எதிர்த்து பேசுறா, கண்ண காட்டுறா, நாக்க மடிக்கிறா, அவ கை தூக்குறா. அவ எங்க அப்பாவை சொல்றா, நான் சும்மா இருப்பேனா? அவ மட்டும் கை தூக்குறா. என்ன உண்டு? என்ன உண்டு? உண்டு இருந்தா இப்படி வருகிற உபத்திரவத்தை எளிதில் ஜெயிப்பேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இப்ப கத்துது. இப்ப சொல்லுங்க, இந்த உபத்திரம் என்ன கத்துது, ஆனா நான் ஆவியில் நிறைவேன். ஹல்லேலூயா. உபத்திரம் சண்டை போடுது, நான் அந்நிய பாஷை பேசுவேன். உபத்திரம் கை தூக்கி நிக்குது, நான் அந்நிய பாஷை பேசுவேன். உபத்திரம் கெட்ட வார்த்தை பேசுது, நான் அபிஷேகத்தை நிறைவேன். உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் வேண்டாமா? அவ பாட்டில் தூக்குனா நான் கத்திய தூக்குவேன். அவ சீவக்கட்டை தூக்குறா, நான் முறத்தை தூக்குவேன். தூக்கு. பேயும் தூக்கிட்டே இருப்பான். நல்லா இங்கிட்டு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போச்சு, இன்னும் பேசக்கூடாது 2 நாள் தான் ஆச்சு, இன்னும் 1 வாரம் பேசக்கூடாது. நீ பேசாத, நீ பேசக்கூடாது, நீ 2 வாரம் பேசக்கூடாது. சோறு போட்டே போடாத, எடுத்து கொடுக்காத. இங்கே இருக்க 2 நடுவில் நிற்கிறவன் அம்பையர் மாதிரி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் பேசு. ஹலோ, உங்கள் வீட்டில் எல்லாம் நடக்க மாட்டேங்குது, சிரிக்கிறீங்க, பார்த்தா அப்படி தான் தெரியுது. சில சிரிக்காமையே உட்காந்துருக்கீங்க, முழிக்கிற மொழியும் சரியில்லை. திரும்பியும் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். யோவானில் நம்ம 16:33 பார்த்தோம். என்ன பார்த்தோம்ப்பா? என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ உங்களுக்கு சமாதானம் யார்கிட்ட தான் இருக்குது? சொல்லுங்க, இந்த சமாதானம் யார்கிட்ட தான் இருக்குது? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த ஸ்தேவானுடைய டாப்பிக்கும் நான் என்னால் முடிக்க முடியல. இந்த ஸ்தேவான் அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வாங்க, தொடருகிறேன். மூர்க்கம் வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். என்ன, பற்களை கடிக்கிற வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். இன்னும் மேட்டர் இருக்குது. அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ திரும்பி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்போம் யார்? அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு இப்போ யோவானுக்கு வந்துருவோமா? உபத்திரவங்கள் நம்மை பிரிக்க முடியாது. என்ன வராது? உபத்திரவங்களும் நம்மை தேவனை விட்டு. நீங்க சேர்ந்துதான் இருப்பீங்களா? உபத்திரம் வேணுங்கிற மட்டும் கைகளை விடுத்து அல்லேலூயா தெளிவா இருக்கீங்க. சரி, போட்டோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எழுமி நிற்போமா? கண்களை அடைப்போம். உலகத்தை ஜெயித்தேன். இப்போ நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிங்களா இல்லை பேசி ஜெயிச்சிங்களா? ஐயா, இப்பெல்லாம் பேசுறதே இல்லை அந்த ஆளு. ஏன்னா நீங்கள் ஓவர் சண்டை போடுறீங்க. அப்படியா? பேசுறது கேட்குது, புரியுதா இல்லையா? இதில் ஜெயிச்சது யாரு தோத்தது யாருங்கிறது வேண்டாமா? உங்ககிட்ட தான். ஆண்டவரே சோதர ஆண்டவரே, சர்ச்சில் தான் உட்காந்துருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இன்னைக்கு ஆம்பளை டேய் நீ எல்லாம் பொண்டாட்டி தாசன்டான்னு உலகத்தான் சொல்கிறான்னா அதெல்லாம் காதில் வாங்காத. எனக்கு ஒன்று வேணும். என் மனைவிக்கு நான் அடிமை அல்ல, என் கணவனுக்கு நான் அடிமை அல்ல. என் கிறிஸ்துவின் அன்பு என்னை விட்டு போயிடக்கூடாது. நான் கட்டப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் அன்பில், நான் இணைஞ்சிருக்கு கிறிஸ்துவின் அன்பில். கயிறு என்னை கட்டல, அவட வார்த்தை என்னை கட்டி வச்சிருக்குது. இந்த பைபிள் வசனம் என்னை கட்டி வச்சிருக்குது. இப்ப அவன் ஜெயிச்சானா அவன் ஜெயிச்சாங்கிறது மேட்டர் இல்ல. ஒரு நாள் பிசாசு எனக்குள்ள ஜெயிச்சிடக்கூடாது. அவன் தோற்கடிக்கப்படணும். இன்னைக்கு ரெடியா இருங்க. என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம், என் சபை, என் விசுவாசத்துல
நான் பிசாசு பற்கடிக்கும் போது அவன் பற்கடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் அவனுக்கு விரோதமாக நான் பல் கடிக்காம என் வாயை கத்தருக்கு முன்பாக அந்நிய பாஷையில் நிரப்புவேன். இந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாம் வாய்களை திறந்து கத்தரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆவியில் நிறுத்து, கைகளை தட்டி அப்ப அந்த அபிஷேகத்தை நிரப்பும். இந்த ஸ்தேவானை நிரப்பின அபிஷேகம், ஸ்தேவானை விட்டு ஆமே நிரப்பின அபிஷேகம், ஸ்தேவானை நாமே நிரப்பின அபிஷேகம், ஸ்தேவானை நிரப்பின அபிஷேகம். இப்போ சொல்லுங்க சொல்லுங்க, ஸ்தேவானை நிரப்பின அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என் வீட்டுக்குள்ள. கையை தட்டி ஆராதிய, கையை தட்டி ஆராதி, அபிஷேகத்தை நிறைந்துகள், அந்த அக்கினியை பெற்றுகள். ரபகா நதியன் தொடர் ஆண்டவர் சொல்லார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடங்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பவுல் பல துன்பங்கள் அனுபவித்த போதும் கிறிஸ்தவனை விட்டு, அவரை விட்டு, அந்த பவுலை விட்டு விலகவே இல்லை. எத்தனை பேர் கிறிஸ்தவோடு இருக்க விரும்புகிறீர்கள்? கைகளை வருத்தி காண்பீங்க. இயேசு வரும் பொழுது உங்களை என்னையும் அழைத்து செல்ல வரப்போகிறார். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பார். 2 பாயிண்ட். உபத்திரவங்கள் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது, மரணம் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் உண்டு. தயவு செய்து கேட்க கடந்து வாருங்க. கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? இந்த வார்த்தையின்படியே ஹல்லேலூயாப்பா. உபத்திரவம் வந்தாலும் சரி கர்த்தாவே, ஹல்லேலூயா கர்த்தாவே, கிறிஸ்துவ உலக உபத்திரவத்திலும் ஹல்லேலூயா உலகத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயாப்பா. உம்முடைய சமாதானம் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறதற்காய் நன்றி. ஏசப்பா, உம்முடைய சமாதானம், அந்த கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஹல்லேலூயா இயேசப்பா உம்முடைய சமாதானத்தால் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா உம்முடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. என்ன உபத்திரவம் வந்தாலும் ஹல்லேலூயா மாம்சம் ஜெயிக்காதபடி, மாம்சத்தை ஜெயிக்க கூடியதான தேவ பரிசுத்த ஆவியானவர் பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் கொடுங்கண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவம் பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. பாவத்தின் இச்சை பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பற்கடிக்கிறவர்களையும் ஹல்லேலூயா எங்களை பார்த்து கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தாவே ஹல்லேலூயா எரிச்சல் அடைவர்களையோ நாங்கள் பார்க்காதபடி ஏசப்பா உம்மையே பார்க்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏசப்பா உம்மையே பார்க்க, நீ நிற்கிறதை காண ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் நிலை கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Hallelujah.